ஹாய்! இன்றைக்கி நம்ம ஒயிட் க்ரீமி பாஸ்தா எப்படி செய்கிறதுதானங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1½ சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க பாஸ்தாவை வந்து இந்த சூடான தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ பாஸ்தா பாருங்கள் வெந்து வந்திருக்கு. வெந்து வந்திருக்க பாஸ்தாவை வந்து நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் வச்சு. இப்போ வடிகட்டி வச்சது வந்து ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து மெல்ட் ஆனதும் ஒரு 5 பல்லு பூண்டு வந்து துருவி வச்சுருக்கேங்க. அந்த 5 பல்லு பூண்டையும் இதோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டோடைய ரா ஸ்மெல் லைட்டாக போனதுக்கு வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா பால் வந்து நான் இப்போ தனியாக காய்ச்சி வச்சுருக்கேங்க. அந்த பாலையும் வந்து இதை பரட்டி விட்டதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்த உடனே நம்ம வந்து விடாமல் வந்து நல்லா கலரணும். ஏன்னா கட்டி இல்லாமல் வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த மாதிரி கலந்து விடும்போது உங்களுக்கு இந்த கட்டிலாம் ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் மாறிடும். கொஞ்சம் கெட்டியாகும்போது இன்னும் நீங்கள் பால் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நான் ரொம்ப கெட்டியானதுனால பால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு மாறிடும். இப்போ பாருங்கள் மாறிடுச்சு. நான் வந்து பீஸாவுக்கு கொடுத்த அந்த ஆரிகனோ பவுடர் வந்து இதில் 2 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸும் அது ஒரு பாக்கெட் நான் அதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இது கலந்ததும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. நல்லா டேஸ்டியான க்ரீமி வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும்போது வந்து பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகரும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த பாஸ்தா வந்து இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாமே வந்து கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இது கூட நான் வந்து இன்றைக்கி 1 க்யூப் சீஸ் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ 1 க்யூப் சீஸை வந்து இதில் துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் சீஸ் சேர்க்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு இன்னும் தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. நான் இதில் 1 க்யூப் சீஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். சீஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.